ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்டிகல் மூவில பார்ட் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. சேனல்குள்ளேயும் போய் பார்த்துட்டு வாங்க. வாங்க பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2 ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து வந்திருக்கான்ல, அதனால ஹீரோயின் நீ உட்காரு நான் உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு ஓட போகிறா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு நான் உன்கிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு அவன் பையிலேருந்து மோதிரத்தை எடுத்துட்டு இதுதான் நம்ம என்கேஜ்மெண்ட் மோதிரம் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. டேய் நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னது மறந்துட்டியா? இன்னும் 1 மாசத்துக்குள்ள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல. கல்யாணத்துக்கு மோதிரம் இல்லைன்னா எப்படி? அதனால தான் இந்த மோதிரத்தை வாங்குறதுக்காக வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தேன். நிறைய கஷ்டப்பட்டு ஒரு வழியாக இந்த மோதிரத்தை வாங்கிட்டேன். இது உனக்கு தான் சொல்ல ஹீரோயின் திட்ட ஆரம்பிச்சிட்டா. நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? உனக்கு ஏதோ ஆயிட்டோ, அந்த ரவுடி பசங்க உன்னை ஏதாட்டு பண்ணிட்டாங்களோன்னு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏ லூசே, என்னை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். எனக்குன்னு நிறைய பொறுப்பு இருக்குது. உன்னை பார்த்துக்கணும், குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கணும். நான் நல்லா சம்பாதிச்சாதானே உங்கள் எல்லாருமே பார்த்துக்க முடியும். என்னால் ஒரு மோதிரம் கூட வாங்கி கொடுக்க முடியாதா? இன்னுமே உனக்கு நிறைய செய்ய போகிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு, காவியா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் மேலே இறக்கப்பட்டோ பரிதாபப்பட்டோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. உண்மையாகவே நான் உன்னை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ காவியா. என்னோட காதலை ஏற்றுக்கிறியா? நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு மோதிரத்தை நீட்ட ஹீரோயினுக்கு படபடப்பாக இருக்குது. என்னடா சொல்கிற? உனக்கு ஒரு வேளை காய்ச்சலாக இருக்குமோ? கையை காட்டு காலை காட்டுன்னு சொல்லிட்டு அப்படி நெத்தியில் எல்லா இடத்துலையுமே காய்ச்சல் அடிக்குதான்னு பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ கையை பிடிச்சி ஏய் எனக்கு ஒன்று காய்ச்சலும் அடிக்கல ஒன்றும் அடிக்கல. நான் உண்மையாகவே உன்னை காதலிக்கிறேன். என்னோட காதலை ஏற்றுக்கிறியான்னு கேட்க இவளால் நம்பவே முடியல. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அச்சோ கிச்சனில் குக்கர் எல்லாமே வச்சுட்டு வந்தேன், நான் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. ஹீரோக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோவை இறுக்கி கட்டி பிடிச்ச மாதிரி இருக்காங்களா. நம்ம ஹீரோ கேட்குறான் என்னடி என்னை மயக்க பார்க்குறியான்னு கேட்க ஹீரோயின் என்னை மன்னிச்சிடு தெரியாதனமா கையை போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போக போகிறா. ஹீரோ விடுவானா? அவளோட கையை பிடிச்சி எங்கே போகிறீங்க? அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அவளோட நெத்திலேயே முத்தம் கொடுக்க இவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி சூடாக இருக்குது. இந்த குட்டி பாப்பா வந்து அம்மா உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு வேத்து கொட்டுதுன்னு சொல்ல, அதுவா வெயில் அதிகமாக இருக்குல்ல அதனால தான் வேத்து கொட்டுதுன்னு சொல்ல இந்த பொண்ணால் நம்பவே முடியல. அம்மா பொய் சொல்லாதீங்க, வெயிலே கிடையாது குளிருது, உங்களுக்கு எப்படி வேக்குதுன்னு கேட்க ஹீரோயின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஆமாம் இன்னுமே வெயிலே அடிக்கல, அதுக்குள்ளே எந்திரிச்சு என்ன பண்ண போற, சீக்கிரம் போய் தூங்குன்னு சொல்ல இந்த பொண்ணு குழப்பமா அம்மா மதியானம் ஆயிட்டுமா இப்போதான் உங்களுக்கு காலையில் ஆன மாதிரி இருக்கா போங்கம்மான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டா. ஹீரோயின் தனியாக உட்காந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணால அதை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு எப்படி என்ன பிடிச்சிச்சு, நான் ஒன்றும் அவ்வளோ அழகா இல்லை குண்டா இருக்கேன், எதை பார்த்து லவ் பண்ணியிருப்பான், ஒருவேளை நான் குண்டு குண்டுன்னு இருக்கனால தான் அவன் என்ன லவ் பண்ணியிருப்பானோ, சேச்சா அப்படிலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நான் கேவலமாக இருக்கனே, அச்சச்சோ எனக்கு ஒன்றுமே புரியல, அவன் என்னை எதை பார்த்து காதலிச்சிருப்பான்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ரசித்து கேட்டுகிட்டே இருப்பான். அவனுக்கு சிரிப்பு அடக்கவே முடியாது. மறுபடியும் ஹீரோயின் நான் எப்போ பார்த்தாலும் கோவப்படுறேன்ல அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அவன் பார்க்கவே அழகாக சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே இருக்கு. ஹீரோ இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். ஹீரோயின் திடீர்னு பார்க்கும்போது ஹீரோயின் பயந்து போயிட்டா. நீ என்ன இங்கே பண்ணுறன்னு கேட்க நான் அப்போதே வந்துட்டேன், நீ ஏதோ பேசிகிட்டு இருந்தியே, உன்னை எதை பார்த்து நான் காதலிச்சேன், இங்கே பாரு நீ என்னெல்லாம் பண்ணுறியோ எல்லாமே எனக்கு பிடிக்கும், சின்ன சின்ன விஷயம் கூட நான் ரசித்து பார்ப்பேன், மொத்தமாக ஒன்றையே எனக்கு பிடிக்கும்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க ஹீரோ ஆசையாக ஒரு ட்ரெஸ்ஸை ஹீரோயின் கையில் கொடுத்து இதான் நம்ம வெட்டிங் ட்ரெஸ்ஸு இதை போட்டு வான்னு சொல்ல எதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியாலாம் ட்ரெஸ் எடுக்கிற, இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறா. இல்லை கண்டிப்பாக நீ இதை போட்டு தான் ஆகணும், என்னோட பொண்டாட்டிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா, இதை போட்டுக்கோ நீ ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொல்லிட்டு தலையை அப்படி கோரி விடுறான். நம்ம ஹீரோயினுக்கு வெக்கமாக வருது. அப்படி மனசுக்குள்ள இவன் சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கானே, என்னடா கண்ணு அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே இந்த குட்டி பொண்ணு வந்து அம்மா அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சைமன் அண்ணா இருக்காங்கல்ல அவங்க வந்து அவார்டு எல்லாமே வாங்கியிருக்காங்களா சூப்பர்லான்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே காட்ட நம்ம ஹீரோயினும் அந்த பேப்பரை வாங்கி படிக்கிறாங்க. சைமன் எவ்வளோ நல்லவனாக இருக்கான் பார்த்தியா, சைமன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவன் எத்தனை நாள் சாப்பாடு இல்லாமல் சாப்பிடாம இருந்திருக்கான் தெரியுமா, நல்ல ட்ரெஸ்ஸு கூட போடாமல் இருந்திருக்கான், நல்ல வேளை அவனுக்கு அவார்ட் கிடச்சிட்டு இனிமேல் ரொம்ப ஜாலியாக இருப்பான், இனிமையாட்டு அவனோட சித்தி யாருமே அவனை கொடுமை
துன்பப்படுத்தாமல் இருக்கணும், நான் சீக்கிரமாகவே அவனுக்கு gift வாங்கி கொடுப்பேன்னு பேசிகிட்டு இருக்கா. அதாவது சைமன் யாருன்னு தெரியும் தானே. பார்ட் ஒன்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு வேலைக்கு போயிருப்பா. அங்கே உள்ள வீட்டு பையனுக்கு ஒரு வேலை செய்கிற பொண்ணு வந்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோயின் வந்து அந்த பழியை ஏற்றிருப்பான்னு சொன்னல, அந்த சைமனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஒரு வழியாக நம்ம எல்லாருமே குடும்பமாயிட்டோம். நான், நீ, பாப்பா எல்லாருமே ஒரு குடும்பம்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. ஹீரோவும் ஆமாம் நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் ஆயிட்டோம், இப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஷை ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு போகும்போது ஹீரோ அப்படியே கையை பிடிச்சிட்டு, ஏய் நீ வந்து நல்ல டைம் எடுத்துக்கோ, நீ எப்போ என்னை விரும்புகிறேன்னு சொல்கிறியோ அது முடிய நான் காத்துட்ருப்பேன், நீ பயப்படாதன்னு சொல்ல ஹீரோயின் ஓகே ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன்னு மறுபடியும் கிளம்ப போகிறா. அவன் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு எப்போ பார்த்தாலும் நான் யாரோ மாதிரி ஓடி போகாத, இனிமே என் கூட எப்பவும் போல இரு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போகும்போது தான் ஏற்கனவே ஒரு தம்பின்னு பேசினான் பார்த்தீங்களா பார்ட் ஒன்ல, அந்த தம்பி வரான். தம்பி ஹீரோயின் கிட்ட, காவியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் வீட்டில் ஒரு பையன் இருந்தால அவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்லுவான், நீ ஏற்கனவே சைமனை பற்றி யோசிச்சு பார்த்தியா, சைமனுக்கு இப்போ எவ்வளோ பிரச்சனை தெரியுமான்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. சைமனுக்கு என்னாச்சு, அவன் வெளிநாட்டுக்கு போலையான்னு கேட்க இந்த தம்பி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, எல்லாமே ஒன்னால தான் காவியா, நீ மட்டும் இப்போ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலனா கண்டிப்பாக சைமன் தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பான். சைமன் கல்யாணம் பண்ணி உன்னை குழந்தைங்கள எல்லாருமே வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு ஐடியா வச்சுருந்தான். கேவலம் நீ இப்போ அவனை போய் கல்யாணம் பண்ணிட்ட. இப்போ சைமன் எப்படியாட்டும் உன்னோட ஹஸ்பண்டை துரத்தி உன்னை எப்படியாட்டும் வெளிநாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறான். என்ன தான் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேன்னு எனக்கு ஹீரோயின் கேட்குறா. அம்மா சைமனுக்கு என்னாச்சுன்னு கேட்க இவன் சொல்கிறான், உனக்கு தெரியாதுல்ல சைமன் அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணான்னு தெரியுமா, ஏற்கனவே உன்னோட ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனால அவனை பற்றி கழுவி கழுவி ஊற்றிட்டான். இது வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கூக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் சைமனை அழிக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணாங்க. என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, சைமனுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கிறதா இருந்துச்சு, ஆனால் உன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூவால் எல்லாமே போயிருச்சுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு கவலையாக இருக்குது. எதுக்கு அந்த கூவை பற்றிலாம் நினைக்கிறான், என் வாழ்க்கை எப்படி போனேன் அவனுக்கு என்ன, சைமன் ஏன் அவனோட வாழ்க்கையை இப்படிலாம் நாசமாக்கிக்கிறான், அவனை கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக சொல்லு, அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்ல தம்பி வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம், சரி நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. சைமன் ரொம்ப நல்லவன், அவன் எனக்காக ஏன் அவனோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறானோ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்க ஹீரோ இதெல்லாம் கேட்ட, நல்ல வேலை நான் இவ்வளோ சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா சைமன் தூக்கிட்டே போயிருப்பான் போல இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் இந்த தம்பி ஹீரோயினை பார்க்க போகிறான். காவியா ஒரு பெரிய பிரச்சனை, சைமனுக்கு காய்ச்சல் ஜுரம் எல்லாமே வந்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று தானே அவன் நல்லா இருந்தான், என்ன ஆச்சுன்னு கேட்க உடனே இவன் ஒரு சின்ன கதை சொல்கிறான். அதான் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு போகிற இடத்துலலாம் அவனை பற்றி பேசினால, அதனால இந்த கூ என்ன பண்ணியிருக்கானா, சைமனோட அப்பா அப்புறம் ரெண்டாவது ஒய்ஃப் எல்லாருமே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இந்த கோவத்தால் சைமனை காய்ச்சல்னு கூட பார்க்காம ஒரு சின்ன ரூமில் அவங்கள பூட்டி வச்சுட்டாங்க. அதுலேயே இவனுக்கு இன்னுமே அதிகமாக காய்ச்சல் வந்துட்டு இப்போ ரத்த வாந்திலாம் எடுக்கிறான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனோட குடும்பத்தால் எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது, அவங்கள சும்மா விட மாட்டேன், முதல்ல சைமனை போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது ஹீரோ கையை பிடிச்சி, காவியா நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போகிறாங்க. சைமன் வந்து, அக்கா நீ வந்துட்டியா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ல, அதெல்லாம் விடுடா, உனக்கு என்னாச்சு, நின்று டாக்டரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு வராங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, இவனை நாளைக்குள்ளே காப்பாற்றி ஆகணும், ஒரு அபூர்வமான பூவால் மட்டும்தான் இவனை காப்பாற்ற முடியும், அது 7 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்ல ஹீரோயின் நான் கண்டிப்பாக அதை கொண்டு வருவேன்னு அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போதான் சைமன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, அக்கா நீ எங்கேயுமே போக வேண்டாம், என்னால் நீ கஷ்டப்பட வேண்டாம், இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே எனக்கு ஒரு தடவை காய்ச்சல் வந்துச்சு, அப்போ கூட நீ தானே என் பக்கத்தில் உட்காந்து என்னை அன்பாக பார்த்து காப்பாற்றின, ரொம்ப தேங்க்ஸ் அக்கான்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் ஆயிட்டு, டேய் இப்படிலாம் தேங்க்ஸ் எதுவுமே சொல்லாத சரியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக இந்த சைமன் இப்படிலாம் பேசுகிறான்னா, ஹீரோ இதெல்லாம் கேட்டு கடுப்பாகணும் தான். ஆனால் ஹீரோ எதுவுமே சொல்லாமல் நேராக ஹீரோயின் கிட்ட, காவியா நான் ஆன்லைனில் வேலை பார்க்குறேன்ல, அதனால் நிறைய மெடிசின் படித்தவங்க எல்லாருமே தெரியும், அவங்க யார்கிட்டையாட்டு இந்த பூ இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன், அதான் நாட்டு வைத்தியர் எல்லார்கிட்டையுமே கேட்டு பார்க்குறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு அவனை அனுப்ப கஷ்டமாக இருக்குது. நீ போகாத, ஏற்கனவே ரவுடி பசங்க எல்லாருமே உன்னை தேடிட்டு இருப்பாங்க, நீ பத்திரமா இருக்கணும்னு சொல்ல ஹீரோ வந்து, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் கண்டிப்பாக நாளைக்கு பூவோடு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான்.
ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த பூவ எடுத்துட்டு வந்துட்டான். ஹீரோயின் அது கஷாயமா போட்டு குடுத்து அந்த பையன குடிக்க வைக்கிறாங்க. அப்பவும் கூட அந்த பையனுக்கு கசக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழகா சாக்லேட்ட ஊட்டி விடுறாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. அதான் ஜலஸ் வந்துட்டு போல இருக்கு. இப்போ சாக்லேட் சாப்பிட்டோனே எல்லாமே சரியாயிட்டு. அடுத்த நாள் இவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் சைமன் குணமாயிட்டான்ல, ஒரு பார்ட்டி மாரி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சைமன் கிட்ட, "சைமன் ஒரு வழியா உனக்கு சரியாயிட்டு, இல்லன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமான்னு?" பேசிட்டே நெறையவே சரக்கு குடிச்சிடுறா. ஹீரோ வந்து கைய புடிச்சிட்டு, "போதும் வா பெட்டுக்கு போலான்னு" சொல்லிட்டு அவள தாங்கி புடிச்சிட்டு பெட்ல போய் படுக்க வைக்கிறான். இது எல்லாத்தையுமே சைமன் பார்த்துட்டு, "காவியா உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்கன்னு" சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ஹீரோ பக்கத்துல போய் பேசப் போறான். "இங்க பாரு உன்னோட குடும்பத்துல இருந்து வெளிய வந்துடுன்னு" சொல்ல, இவன் சொல்றான், "நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் வெளிய வரணும்னு" சொல்றான். அதுக்கு ஹீரோ, "இல்ல சீக்கிரமாவே வெளிய வர பாரு. நானும் நீயும் ஒரே மாரி தான். ஏன் சொல்றேன் தெரியுமா? என்னோட குடும்பத்துக்கும் என்ன பிடிக்காது. நானும் அவங்க கூட நல்லா வாழ்ந்துடலான்னு பார்த்தேன். லாஸ்ட் முடிய அவங்க திருந்தவே இல்ல. கடைசில என்னோட அண்ணனே என்ன கொலை பண்றதுக்காக ஆள அனுப்பிட்டான். அதுதான் நானும் சொல்றேன். சீக்கிரமாவே உன்னோட குடும்பத்த விட்டு வெளிய வந்துரு. அப்படி இல்லன்னா, அவங்க பண்ற துரோகத்த கண்டிப்பா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு" சொல்ல, "கண்டிப்பா நான் சீக்கிரமாவே வெளிய வர பார்க்குறேன்னு" பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கேட்குறான், "டேய் சைமன், காவியா உங்க வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு இந்த மாரி உடம்பு சரியில்லாம போச்சு. என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமான்னு?" கேட்க, சைமன் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றான். "எனக்கு நல்லாவே தெரியும். காவியாக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான். அதான் எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் குடுத்தால்ல, அவளுக்காக இவ தானே பழி வாங்குனா. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட 2வது ஒய்ஃப் எங்கடா நான் எல்லா சொத்தையும் ஆட்டைய போட்டுருவேன்னு பயந்து என்ன கொலை பண்றதுக்காக சூப்ல விஷத்த கலந்து குடுத்துருக்காங்க. ஆனா இந்த சூப் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவ வேற என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, நான் ஆசை ஆசையா அந்த சூப்ப அவளுக்கு குடுத்தேன். ஆனா என் கையாலேயே விஷத்த குடுத்தேன்னு எனக்கு தெரியாது. அவ அத குடிச்சதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கும்போது டாக்டர் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அவங்க குடிச்ச சூப்ல தான் விஷம் கலந்திருக்குன்னு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவங்க கிட்ட சண்டை போடலான்னு போனேன். ஆனா ஹீரோயின் என்ன சொன்னா தெரியுமான்னு சொல்லப் போறான். அதுக்குள்ளே ஹீரோ, "இங்க பாரு எனக்கே தெரியும். அவ என்ன சொல்லியிருப்பான்னு நான் சொல்லவா? இங்க பாரு நீ சண்டைலாம் போட வேண்டாம். ஒருவேளை உன்னோட குடும்பத்த பழி வாங்கணும்னா முதல்ல நீ ஒரு பெரிய ஆளா ஆகிட்டு வான்னு சொல்லியிருப்பா. அதனால தானே நீ வெளிநாட்டுக்கு போன. எப்படியாட்டும் வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணத்த சம்பாதிச்சு உன்னோட குடும்பத்த பழி வாங்கணும்னு நினைச்ச. கரெக்டான்னு?" கேட்க, "ஆமா கரெக்ட்டு. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு?" கேட்க, "எனக்கு அவள பத்தி எல்லாமே தெரியும். ஓகே, நீ எப்போ வெளிநாட்டுக்கு போகப் போறேன்னு?" கேட்க, இவ வந்து இன்னைக்கு நைட்டே கிளம்ப போறான்னு சொல்றா. ஆனா ஹீரோ விடுற மாரி இல்ல. "இல்ல நீ இங்கேருந்து போகக்கூடாது. ஒரு வேளை நீ போயிட்டேன்னா கண்டிப்பா ஹீரோயின் கஷ்டப்படுவா. உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போ சரியான்னு?" சொல்ல, அதுக்கு சைமன் மனசுக்குள்ள, "ச்சே! இனிமே எனக்கு காவியா கிடைக்க மாட்டாளா? நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஒருவேளை நான் சீக்கிரமாவே வந்திருந்தா, நான் தான் காவியாவ கல்யாணம் பண்ணியிருப்பேன். அவள மிஸ் பண்ணிட்டேன்னு" ரொம்ப சோகமா இருக்கான். ஹீரோ இத பார்த்துட்டு, "டேய் நீ மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறேன்னு தெரியும். நீ காவியாவ லவ் பண்ற தானேன்னு?" கேட்க, இவன் இல்ல இல்லன்னு சொல்ல வரான். "எனக்கு தெரியும். நீ காவியாவ லவ் பண்ற. அதே மாரி காவியாக்கும் நீ அவள லவ் பண்ற விஷயம் எல்லாமே தெரியும். எதுக்காக அவ அமைதியா இருக்கான்னு தெரியுமா? உனக்காக தான். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு தேவைப்படுது. நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியா? நீ அன்னைக்கு அவார்ட் வாங்கின விஷயம் ஹீரோயின் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவ உன்னை பார்க்கவே வரல. எதுக்காகனா, ஒருவேளை நீ மறுபடியும் அவள லவ் பண்ண ஆரம்பிச்சுருவியோன்னு பயந்து தான். நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறா. அவளுக்கு உன் மேல இருக்கிறது ஒரு மதிப்பு, மரியாதை மட்டும்தான். மத்தபடி ஒண்ணுமே இல்லன்னு" சொல்ல, இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ சிரிச்சுட்டே, "என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க சரியா? எப்பவுமே நீங்க எனக்கு ஃப்ரெண்டு தான். ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டு தான். அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போங்க. ஹீரோயின் கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க சரியா? உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு" சொல்லிட்டு அனுப்பி வைக்க, ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, "எனக்கு தெரியும். இவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனா நான் எதுக்கு சண்டை போடாம இருக்கேன்னு தெரியுமா? என்னோட ஹீரோயினோட மனசு ரொம்ப நல்ல மனசு. அவ கோழி இறந்து போனதுக்கே அவ்ளோ கஷ்டப்பட்டு அழுதா. அதே மாரி தானே சைமனும். சைமனுக்கு ஏதாட்டும் ஆச்சுன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம நான் அவ மேல கோவப்பட்டேன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுவும் தாங்கிக்க முடியாது. அவளோட சந்தோஷம் மட்டும் தான் எனக்கு முக்கியம். அதனால நான் யார்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னாலும் நான் இருப்பேன்னு" சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே இருக்கான். ஹீரோவோட கேரக்டர் ரொம்ப புடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அடுத்த நாள் அரிசி வாங்க கடைக்கு போறா. அந்த அண்ணா வந்து அரிசிய ஏமாத்தி விக்கிறாங்க. "ஏம்மா இங்க பாத்தியா? இது நல்ல அரிசி. சமைச்சா சூப்பரா இருக்கும். இது சூப்பரா இருக்கும். இது விலை கூடன்னு" சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு, "அண்ணா எல்லா அரிசியும் ஒரே அரிசி தான். கவர்மெண்ட் வந்து ஒரு காசு வச்சிருக்காங்கல்ல, அந்த அரிசிய மட்டும் குடுங்கன்னு" சொல்ல, இந்த அண்ணா வந்து, "இல்ல எல்லாமே இந்த அரிசி தான் இருக்கு. இதே காசுக்கு தான் நான் விப்பேன்னு" சொல்லிட்டு சண்டை புடிச்சுட்டே இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வச்ச அரிசிய தான் இவங்க நெறைய விலைக்கு விக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கடுப்பாயிட்டு சண்டை போட்டுட்டே இருக்கா. இத எல்லாத்தையுமே ஒரு தாத்தா பார்க்குறாங்க. பக்கத்துல ஒரு வேலைக்கார அண்ணனும் இருக்காங்க.
தாத்தா நேரா அந்த ஆள்கிட்ட, "யோவ்! கவர்மெண்ட் விக்கிற விலையில தானே நீ அரிசிய விக்கணும். உன் பாட்டுக்கு நீ விலை வச்சு வித்துட்டு இருக்க. உன்ன போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன். நின்னு நின்னு போலீஸ்க்கு கால் பண்றேன்னு" சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போறாங்க. உடனே இந்த அண்ணா, "சார் வேண்டாம் சார். இப்ப என்ன அரிசி தானே குடுக்கணும். நான் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு அந்த அரிசி எடுத்து குடுத்துட்டாங்க. இப்ப தாத்தா அந்த பொண்ணுகிட்ட, "ஏம்மா நீ நல்லா பேசுன. பேசாம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறியான்னு" கேட்க, "இல்ல வேண்டாம் தாத்தா. கண்டிப்பா அந்த ஆள் திருந்திருப்பான். ஏன் தெரியுமா? இனிமே கேள்வி கேட்க ஆள் இருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இனிமே இந்த மாரி விஷயம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாதுல்ல, வாங்க போலான்னு" சொல்ல, அந்த தாத்தா ஹீரோயின் கிட்ட, "ஏம்மா பொண்ணு, உனக்கு ஈத்தன்னு யாராட்டு தெரியுமான்னு" கேட்க, ஈத்தன் யாருன்னா நம்ம ஹீரோவோட பேர் தான். பேர் ரொம்ப அழகா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. உடனே ஹீரோயின், "இவரு எதுக்கு ஈத்தன பத்தி கேட்குறாங்க?" "ஆமா எனக்கு தெரியும். நீங்க யாருன்னு" கேட்க, உடனே நான் தான் அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. ஹீரோயின் அவசரப்பட்டு, "எனக்கு நல்லாவே தெரியும். ஈத்தன் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு தாத்தா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாத்தாக்கு வேலைக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலைக்காரங்க ரொம்ப ரொம்ப பாசமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலைக்காரங்க தானே நீங்க. உங்க ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியுது. வாங்க தாத்தா நம்ம ஈத்தன பார்க்க போலான்னு" சொல்லிட்டு முன்னாடி போறா. தாத்தாவும், "ஆமாம்மா நான் தான் அந்த வீட்டு வேலைக்காரன்னு" சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. வீட்ல போய் உட்காந்து, "ஈத்தன் எங்க இருக்க? இங்க பார்த்தியா? உங்க வீட்டு வேலைக்கார அண்ணா வந்திருக்காங்க. வா வந்து பேசுன்னு" சொல்ல, ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஹீரோயின் தன்னோட குட்டி பாப்பா எல்லாருமே கூப்பிட்டு வந்து, "இவங்க தான் என்னோட பசங்க, நல்ல பசங்கன்னு" சொல்ல, தாத்தா எல்லார்கிட்டயுமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின், "நீங்க எல்லாருமே பேசிட்டு இருங்க. நான் சமைச்சுட்டு வரேன்னு" சொல்லிட்டு உள்ளுக்க போயிட்டாங்க. தாத்தா ஹீரோ கிட்ட, "என்னப்பா நல்லா இருக்கியான்னு" கேட்க, ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், "ஆமா நல்லா இருப்பாங்க. இவ்வளோ நாள் என்ன பார்க்காம இருந்தீங்கல்ல, உங்கட்டலாம் பேச முடியாதுன்னு" சொல்லிட்டு வேணுக்குன்னே தாத்தாவோட பேர சொல்லி, "நீங்க நல்லா இருக்கீங்களான்னு" கேட்க, உடனே தாத்தா, "டேய் நான் உன்னோட தாத்தாடா. தாத்தான்னு கூப்பிடு பாப்போன்னு" கேட்க, "ஆமா உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க. நல்லா பார்த்துட்டீங்களா? இப்ப கிளம்புங்கன்னு" சொல்ல, தாத்தாக்கு ஒரு மாரி கஷ்டமாயிட்டு, "நான் ஒண்ணும் உன்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கலடா. நீ வீட்ல இருந்து போனதுக்கப்புறம் நான் உன்ன நெறைய இடத்துல தேடி பார்த்தேன். இத தெரிஞ்ச உன்னோட அண்ணன் எனக்கு என்ன பண்ணான் தெரியுமா? நான் சாப்பிடுற சாப்பாடுல விஷத்த கலந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன, நான் ரொம்ப நாள் கண் முழிக்காம ஹாஸ்பிட்டல்லயே இருந்தேன். நான் எப்போ முழிச்சு பார்த்தேனோ, ஒரு வழியா உன்னோட அண்ணன வீட்ட விட்டு தொரத்திட்டு உன்ன தான் தேடி வந்தேன்டா. தாத்தாவால எப்படி உன்ன பார்க்காம இருக்க முடியும்? நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" சொல்ல, அப்பதான் தாத்தாக்கு பிளட் வாந்தியா வருது. இத பார்த்த ஹீரோ, "தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு" கேட்க, "நான் கொஞ்ச நாளாவே நல்லா இல்ல. நான் சீக்கிரமாவே செத்து போக போறேன். அதான் அந்த விஷம் என்ன நல்லாவே பாதிச்சுட்டு, டாக்டர் இன்னும் 6 மாசம் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளயே உன்ன பார்த்துட்டு போயிடலான்னு நெனச்சேன். சொல்ல மறந்துட்டேன். என்னோட சொத்து எல்லாமே நீ தான் வந்து பார்க்கணும். சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு" சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கு. "தாத்தா என்னால இப்போ வர முடியாது. எனக்கு 1 மாசம் மட்டும் டைம் குடுங்க." எதுக்காகன்னா, ஹீரோயின் மனசுல இன்னுமே நான் வரல. நான் அவள எப்படியாட்டு காதலிக்க வச்சு, நான் உங்க மருமகளா வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் தாத்தா. ஆ அது முடி நீங்க பணக்காரங்கன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. வேலைக்காரங்கன்னே நெனச்சுக்கட்டும். ஒருவேளை நீங்க என்ன தேடி வந்தது தெரிஞ்சு போச்சுன்னா, அவ கண்டிப்பா என்ன விட்டுட்டு போயிருவா. இவ்ளோ பெரிய பணக்காரன நான் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டா தாத்தா. ப்ளீஸ் அது முடி இத மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்ல, தாத்தாவும், "ஓகேடா நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். நான் அது முடிய என்னோட மருமக கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அங்க ஹீரோயின் சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் சாப்பாட அங்க வேலை செய்ற அண்ணா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் குடுத்து, "அண்ணா நீங்க இந்த மாரி சாப்பாடுலாம் சாப்ட்டுருக்க மாட்டீங்க. நல்லா சாப்பிடுங்கண்ணா. சூப்பரா இருக்கும்ன்னு" சொல்ல, இந்த அண்ணாக்கு சாப்பாடு புடிக்கல போல இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இத பார்த்த தாத்தா, "மூடிட்டு சாப்பிடு இல்லன்னா அவ்வளோதான்னு" சொல்ல, இந்த வேலைக்கார அண்ணனும் எல்லாத்தையுமே சாப்பிட்டுறாங்க. ஹீரோயின் தாத்தாவ பார்த்துட்டு, "தாத்தா எதுக்காக கம்மியா சாப்பிடுறீங்க? உங்களுக்கு நெறைய செஞ்சு தரேன்னு" சொல்ல, "இல்லம்மா என்னால கம்மியா தான் சாப்பிட முடியும். டாக்டர் நான் வந்து அவ்வளோ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, "என்ன சொல்றீங்க? எங்க டாக்டர் கூப்பிடுறேன். அவங்க என்ன நோயானாலும் குணப்படுத்திருவாங்க. நின்னுங்க வருவாங்கன்னு" சொல்லிட்டு பாப்பாவ விட்டு கூப்பிட சொல்றாங்க. இப்போ டாக்டர் வந்து தாத்தாவ கைய புடிச்சு பார்த்துட்டு, "உங்கள குணப்படுத்த முடியும். ஆனா ஒவ்வொரு மாத்திரையும் நெறைய வெலன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. "அவ்வளோ மாத்திரைக்கு நான் எங்க போவேன்? தாத்தா கவலைப்படாதீங்க. என்னால முடிஞ்ச முடிக்கும் சம்பாதிக்கிறேன்னு" சொல்ல, உடனே தாத்தா, "கவலைப்படாதம்மா. எனக்கு நெறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி மருந்து எல்லாமே வாங்கிக்கிறேன். அந்த பிரிஸ்கிரிப்ஷன் மட்டும் குடுக்க சொல்லுன்னு" சொல்ல, டாக்டரும் குடுத்துட்டாங்க. டாக்டர் அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "ஆமா நீ காசு எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கன்னு" சொல்ல, ஹீரோயின் பயந்து நேரா டாக்டரோட வாய மூட போறாங்க. டாக்டர் அமைதியா இருங்கன்னு சொல்ல, டாக்டர், "இதுக்கு மேல என்னால வாய மூட முடியாது. ஏய் உங்க அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு" சொல்லப் போறாங்க. இங்க பாப்பாக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, "டாக்டர் சொல்லுங்க சொல்லுங்கன்னு" சொல்ல, இங்க ஹீரோயின் டாக்டரோட வாய பொத்திட்டு
கூட்டிட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து, "அம்மா விடுங்கம்மா. டாக்டர் என்னாச்சு எங்க அம்மாக்கு சொல்லுங்கன்னு" சொல்ல, டாக்டர் வந்து, "இங்க பாரு உங்க அம்மா இன்னும் 1 மாசம் தான் உயிர் வாழப் போறாங்க. அதுக்குள்ளே காசு தந்துட்டாங்கன்னா, அந்த காசுக்கு நான் நெறைய மாத்திரை தருவேன். அந்த மாத்திரைய போட்டாலே உங்க அம்மா குணமாயிருவாங்கன்னு" சொல்ல, பாப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, "அம்மா நீங்க இவ்ளோ விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சீங்களா? நான் கண்டிப்பா உங்கள காப்பாத்துவேன்ம்மா. நான் எப்படியாட்டும் உங்கள காப்பாத்துறேன். நான் நாளையிலேருந்து ஸ்கூல் போக மாட்டேன். நான் கண்டிப்பா வேலைக்கு போக போறேன். நான் நெறைய வீட்ல பத்து பாத்திரம் தேய்ச்சு, கண்டிப்பா உங்க மருந்து செலவ நானே பாத்துக்கிறேன்ம்மா. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து, "நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அம்மாவே நானே பாத்துக்கிறேன்னு" சொல்ல, இந்த பொண்ணுக்கு மனசு கேட்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஷென்னோட அம்மா தானே. அதாவது ஷென்னோட அம்மா யாருன்னு ஞாபகம் இருக்கா? இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்கல்ல. அதான் எக்ஸ் ஹஸ்பண்டோட தங்கச்சி. அவங்களுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டி வந்து வாங்கி குடுத்துருப்பாங்கல்ல. இப்ப இந்த பொண்ணு வந்து, "அந்த வண்டியோட காச நான் வாங்கிட்டு வரேன். நான் கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து ரொம்ப கெளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "நீ கவலைப்படாத. நான் கண்டிப்பா உன்ன காப்பாத்துவேன். நான் சம்பாதிச்சு உன்ன பாத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. கரெக்ட்டா அந்த பாப்பா நெறைய பணத்தோட வந்து ஹீரோயின் கிட்ட போய் வைக்கிறா. ஹீரோயின் மனசுக்குள்ள, "இவ கண்டிப்பா சண்டை புடிச்சுட்டு தான் வந்திருப்பான்னு" சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட, "என்ன சொல்லி பணத்த வாங்குன?" "அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த திமிரு பிடிச்சவட்ட இப்படி தான் நான் காசு வாங்குவேன். இந்தாங்கம்மா நீங்க வச்சுக்கோங்கன்னு" சொல்ல, அம்மா அப்படியே கட்டி பிடிச்சுட்டு, "இந்த மாரிலாம் யார்கிட்டயுமே சண்டை பிடிக்காதம்மா. அம்மா உன்ன நல்லா பார்த்துக்கிறேன் சரியா? நீ கவலைப்படாம இருன்னு" சொல்ல, ஹீரோ எந்திரிச்சு வந்து அவங்க 2 பேர் மேலயும் தோள்ல கைய போட்டுட்டு, "நான் உங்களுக்காக இருக்கேன். என் குடும்பத்த நான் பார்த்துக்க மாட்டேனா? கவலைப்படாதீங்கன்னு" சொல்ல, இது எல்லாத்தையுமே தாத்தாக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ச்சே! என்னோட பேரன் இப்பதான் நல்லா வாழ்றான். இதுக்கு முன்னாடி அவன் இருந்த குடும்பம் ஒரு நரகம். இப்பதான் அவன் குடும்பமா வாழ்றான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்க. தாத்தா கிளம்பிட்டாங்க. கார்ல போகும்போது அசிஸ்டன்ட் தாத்தா கிட்ட நம்ம ஹீரோயின பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அதாவது இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் எப்படி ஏமாத்துனா, என்னெல்லாம் கொடுமைப்படுத்துனா எல்லாத்தையுமே சொல்றான். இத கேட்ட தாத்தாக்கு கடுப்பாயிட்டு, "இங்க பாரு, ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எந்த இடத்துலலாம் வேலை பார்க்குறானோ, அந்த இடம் எல்லாமே நஷ்டத்துல போணும். அது மட்டும் இல்லாம அவனோட குடும்பம் எல்லாமே அவன விட்டுட்டு போணும். அப்பதான் அவனுக்கு ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா என்ன ஆகும்னு புரிய வைக்க முடியும். அவனுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்கால்ல, அவள பார்க்க நல்ல பொண்ணு மாரி தான் தெரியிறா. பேசாம அவ தனியா இருந்தா தான் நல்லது. இந்த மாரி மொள்ள மாரிய நம்புனா அவளும் குட்டி சுவரா தான் போவா. கண்டிப்பா அவ பிரிஞ்சு போயிருவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கும்போது, தாத்தாக்கு ஒரு மாரி ஹார்ட் அட்டாக் மாரி வந்துட்டு, அசிஸ்டன்ட் சொல்றான், "சார் பேசாம உங்க மருமக ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் குடுத்தாங்கல்ல, அந்த மாத்திரை எல்லாமே வாங்கிட்டு வரவான்னு" கேட்க, தாத்தாக்கு நம்பிக்கவே இல்ல. கண்டிப்பா யாராலயுமே என்ன காப்பாத்த முடியாது. "பரவால்ல நீ வாங்கிட்டு வான்னு" சொல்ல, அசிஸ்டன்ட்டும் வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. இங்கே ஹீரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஹீரோயினுக்காக அந்த மாத்திரை எல்லாமே வாங்கிட்டான். அத சூப்புல கலந்து எல்லாத்தையுமே குடுக்குறானா, ஹீரோயினுக்கும் கசக்கும்ல. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, சாக்லேட்ட உரிச்சு ஹீரோயினோட வாயில குடுக்க, நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நெனைக்கிறா, "இதே மாரி யாருமே எனக்கு கசக்கும்னு நெனச்சதே கிடையாது. மொதல்ல ஒருத்தன் எனக்கு சாக்லேட் குடுக்குறான். ச்சே! ஒருவேள நான் இவன லவ் பண்ணிருவேனா? இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அவளோட வேலைய பார்க்குறா. நம்ம ஹீரோக்கு ஒரே சிரிப்பா தான் வருது. காலையில நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் கால போட்டுட்டே இருக்கா. உடனே நம்ம ஹீரோ சொல்றான், "ஏய் குட்டி பொண்ணு அங்க போய் விளையாடான்னு" சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. குட்டி பொண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்கும்போது தான், நம்ம ஹீரோயின் ஒல்லியா இருக்கா. அப்படியே அவள ரசிச்சு பார்த்துட்டே இருக்க, ஹீரோயின் முழிச்சு பார்த்துட்டு, "நான் ஒல்லியாயிட்டேனா? ஐ ஜாலி ஜாலின்னு" சொல்லிட்டு அவ கண்ணாடிய பார்த்து, "ஒரு வழியா நான் ஒல்லியாயிட்டேன். டாக்டர் குடுத்த மாத்திரை நல்லாவே வேலை செஞ்சிருக்குன்னு" சொல்லிட்டு ஜாலியா இருக்கும்போது, ஹீரோ கைய புடிச்சுட்டு, "இங்க பாரு, இதுக்கு மேல என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடக்கூடாது. நான் அன்னைக்கு உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு இப்ப பதில் சொல்லியே ஆகணும்னு" சொல்ல, "என்ன பதில் கேட்குற? அதுக்கு பதில் உனக்கே தெரியும். இங்க பாத்தியா நான் எப்படி இருக்கேன்னு? அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் நீ லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் லவ் கிடையாது. இனிமே இப்படிலாம் பேசாத. இத மறந்துருவோம்ன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப போறா. ஹீரோ கைய புடிச்சுட்டு, "இங்க பாரு நீ இங்க தான் இருக்கணும். பதில் சொல்ற முடியும் போகக்கூடாதுன்னு" சொல்ல, ஹீரோயின் விடு விடுன்னு சொல்லிட்டே இருக்க, "நான் விட்டா தான் நீ ஓடி போயிறியே. நல்லா கேட்டுக்கோ. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் ஒன்னும் உன்ன லவ் பண்ணல. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு. உன்னோட மனச பார்த்து தான் நான் லவ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நெறைய நாள் நான் என்ன நெனச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் தான் இந்த மாரி அழகான பொண்ண கட்டிக்க தகுதி இல்லாதவன்னு நெனச்சிருக்கேன். இது முடிய நீ குண்டா இருக்கிறதுக்காகவோ, அதே மாரி நீ இப்போ ஒல்லியானதுக்காகவோ நான் அத பார்த்து லவ் பண்ணல. நான் எப்பவுமே உன்ன லவ் பண்ணியிருக்கேன். நீ இவ்வளோ நாளும் உனக்காக வாழ்ந்ததே கிடையாது. எல்லாருக்காகவும் வாழ்ந்திருக்க. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, தன்னம்பிக்கையான பொண்ணு. உன்னை மாரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு
உன்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து உனக்காக ஒரு வாழ்க்கைய உருவாக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. என்னை விட்டுட்டு போயிறாதன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்கி, ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, நல்ல வேளை என்னோட தாத்தா பணக்காரன்னு இன்னுமே சொல்லல. சொன்னேன்னா கண்டிப்பா என்னை விட்டுட்டு போயிருவா போல இருக்குன்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஹீரோயினோட கைய பிடிச்சு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன்டி. உன்னோட முகத்த பார்த்தோ, அழக பார்த்தோ நான் லவ் பண்ணல. உன்னோட மனசோட அழக பார்த்து மட்டும் தான் லவ் பண்றேன். ஐ லவ் யூ. நீ இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. தயவு செஞ்சு என்னோட லவ்வ ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு, இந்த காதலிக்கிறவங்களுக்கு முத்தம் கொடுக்கும்போது, அப்படி கண்ண மூடிட்டு ஒரு உணர்ச்சியோட முத்தம் கொடுப்பாங்கல்ல, அதே மாரி ஹீரோவும் கண்ண மூடிட்டு நெத்தியிலயே முத்தம் குடுத்துடுறான். ஹீரோயினுக்கு வெட்கமாயிடுச்சு. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட கேட்காமயே எனக்கு முத்தம் குடுத்துட்டேன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோ, "அப்படியா? சரி. நீ எனக்கு ஏதாட்டு தண்டனை குடு. நான் முத்தம் குடுத்த மாரியே நீயும் எனக்கு முத்தம் குடுத்துரு. சரியா போயிரும்ன்னு" சொல்ல, "என்ன நான் உனக்கு முத்தம் குடுக்க மாட்டேன்னு நெனைக்கிறியா? நின்னு நான் உனக்கு முத்தம் குடுக்க வரேன்னு" சொல்லிட்டு, அதே மாரி நெத்தியில முத்தம் குடுக்க போவா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, வேணுக்குன்னே திரும்பிருவான். அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே லிப்ஸோட லிப்ஸ் முத்தம் குடுத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்கு. இவன் விடல. அப்படியே மறுபடியும் ஹீரோயின ரொமான்டிக்கா முத்தம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க தாத்தாவ தான் காமிக்கிறாங்க. தாத்தா அந்த மாத்திரைய போட்டோனே சரியாயிட்டு. இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட, "டேய் எனக்கு அந்த மாத்திரைய போட்டோனே சரியாயிட்டு. சீக்கிரம் என்னோட மருமகள பார்க்க போறேன். அவள பார்த்து 1 மாசம் ஆச்சுல. கண்டிப்பா என்னோட பேரன் அவள சமாதானப்படுத்தியிருப்பான். நான் அவளுக்காக நெறைய கிஃப்ட் குடுக்க போறேன்னு" சொல்லிட்டு தாத்தா அந்த இடத்துக்கு போறாங்க. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வெளிய ஜாலியா வரும்போது தாத்தா பார்த்துட்டு, "வந்துட்டியாம்மா? நான் யாருன்னு தெரியுதான்னு?" கேட்க, ஹீரோயின், "ஆமா எனக்கு தெரியுமே. நீங்க ஈத்தனோட வேலை செய்ற அண்ணா தானேன்னு?" கேட்க, அதுக்கு தாத்தா, "ச்சே நான் ஒண்ணும் ஈத்தனோட வேலை செய்ற அண்ணா கிடையாது. நான் ஈத்தனோட தாத்தாம்மா. நான் ஒரு பெரிய பணக்காரன். உனக்காக நான் நெறைய கிஃப்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் பாரு. இது எல்லாமே உனக்கு தான். ஆனா உன்னோட வீடு சின்னதா இருக்குல்ல, அதனால தான் தாத்தா கம்மியா கிஃப்ட் கொண்டு வந்தேன். இனிமே நெறைய வாங்கிட்டு வரேன் சரியா? இது எல்லாமே உனக்கு, குழந்தைங்களுக்கு தான். எல்லாமே வச்சுக்கோன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஷாக்கு. "என்னது நீங்க பணக்காரங்களா? ஈத்தன் நீ பணக்காரனான்னு" சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டெல்லாம் பார்த்துட்டு, "தாத்தா இவ்வளவா?" அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3ன்னு ஒவ்வொரு கிஃப்ட்டையா எண்ணிட்டே இருக்கா. தாத்தா நெனச்சுக்கிறாங்க, "உனக்கு இன்னுமே பத்தாது போல இருக்கே. இந்தா இந்த கார்ட வச்சுக்கோ. அதே மாரி 4, 5 வீடு அங்க வாங்கி போட்டிருக்கேன், இங்க வாங்கி போட்டிருக்கேன். எல்லாமே உனக்கு தான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு மயக்கமே வந்துட்டு, "தாத்தா இதெல்லாம் வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்கன்னு" சொல்ல, ஹீரோ பின்னாடி இருந்து சிரிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின், "டேய் ஈத்தன் எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு" சொல்ல, ஹீரோ சொல்றான், "இங்க பாரு தாத்தா உனக்கு அன்பா குடுக்குறாங்கல்ல வாங்கிக்கோ. நம்மளுக்காக தானே குடுக்குறாங்கன்னு" சொல்ல, தாத்தாக்கு சந்தோஷமாயிட்டு, "மருமகளே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடு சரியா? ஈத்தன் நீயும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு சரியா? அது மட்டும் இல்லாம பேர குழந்தைங்கள சீக்கிரம் பெத்துக் கொடுங்கன்னு" சொல்ல, இங்க ஹீரோயினுக்கு ஒரு மாரி வெட்கமாயிட்டு, அதுக்கப்புறம் தாத்தா கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயின் நேரா ஹீரோ பக்கத்துல திரும்பி, "டேய் ஈத்தன் இங்க பாரேன் என் கைய கிள்ள. எனக்கு இது கனவா நினைவானே தெர்ல. நீ கிள்ளி விடுன்னு" சொல்ல, ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம அப்படி பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். இந்த 2 குட்டி பாப்பா இருக்காங்கல்ல, அவங்க நேரா போய் அவங்க அம்மாவோட கைய கிள்ளி விட, அம்மா வந்து, "ஏய் வலிக்குதுடி. அப்ப இது எல்லாமே கனவு கிடையாதா? நினைவா? இந்த கிஃப்ட் எல்லாமே நம்மளுக்கு தானான்னு" சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா கிட்ட, "நீ எப்பவுமே கேட்பல்ல நம்ம எப்போ பணக்காரங்களா ஆகப் போறோம்னு. இனிமே நீங்க பணக்காரங்க தான்னு" சொல்ல, அந்த 2 குட்டி பாப்பாவும், "ஐ ஜாலி ஜாலி. இனிமே நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம். ஜாலியா இருக்க போறோம். நெறைய ட்ரெஸ் வாங்க போறோம்ன்னு" சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோயினுக்கு இன்னுமே ஆச்சரியம் தாங்க முடியல. ஹீரோ கிட்ட, "இனிமே நம்ம எல்லாருமே ஒண்ணா தானே வாழப் போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோமான்னு" கேட்க, ஹீரோவும் அப்படியே ஹக் பண்ணிட்டு, "ஆமா நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம்ன்னு" சொல்ல, ஹீரோயின் வந்து புடிச்சு தள்ளி விட்டுர்றா. அதுக்கப்புறம் அச்சச்சோ தள்ளி விட்டோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு, "சாரி என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்ல, "பரவால்ல நம்ம எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்க போறோம்ன்னு" சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா. அவங்க பசங்க எல்லாருமே, "அம்மா நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு வெக்கமா வருது. இங்க வெளிய ஊர்க்காரங்க எல்லாருமே ஹீரோ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அழகா கோட்டு, ஷூட்டு எல்லாமே போட்டு வரான். அங்க அந்த கிராமத்து மேயர் இருக்காங்கல்ல, மேயர் ஹீரோ கிட்ட போய், "அதான் கல்யாணம் நடக்க போதுல்ல. கல்யாணத்துக்கு பொண்ண பார்க்கணும்னா நீங்க எல்லாருக்குமே காசு தரணும். காச எடுத்து வைங்கன்னு" சொல்ல, ஹீரோ நெறைய காசு குடுத்துட்டு, "இப்போ நான் உள்ளக்க போலாமான்னு" கேட்குறாங்க. மேயர் வந்து, "தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. நீங்க இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு நாங்க தான் ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்க எப்போ இந்த கிராமத்துக்கு வந்தீங்களோ எங்களுக்காக நெறைய ரோடு போட்டு குடுத்துருக்கீங்க. நெறைய வீடு கட்டி குடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நெறைய வேலை வாங்கி குடுத்துருக்கீங்க தம்பி. உங்கள மாரி ஒரு நல்ல தம்பிய நான் பார்த்ததே கிடையாது. நீங்க உள்ளக்க போய் ஹீரோயின பாருங்கன்னு" சொல்ல, இவனும் உள்ளக்க போய் நம்ம ஹீரோயின ரசிச்சு பார்த்துட்டு அப்படியே முட்டி போட்டுட்டு, "நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். உன்ன கடைசி முடிய நல்லா பார்த்துப்பேன். என்னோட கஷ்டத்துலயும் என்னோட சந்தோஷத்துலயும் எப்பவுமே என் கூட இருப்பியா? என்னை விட்டு போக மாட்ட தானே? ஐ லவ் யூ டின்னு" சொல்ல, ஹீரோயினும், "நானும் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன்டா.
உன்னை எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ. எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே தூக்கிட்டு வெளிய போறான். அங்க எல்லாருமே வெடி எல்லாமே வெடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குட்டி பாப்பா எல்லாருமே, ஐ எங்க அம்மாக்கும், அப்பாவுக்கும் கல்யாணம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இந்த மாரி ஒரு அழகான மூவி நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாரி இருக்கு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. உங்களுக்கும் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹைப்பும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த மூவிய பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் செல்லக்குட்டீஸ். பாய் பாய்.